தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். அன்பான எனது உள்ளங்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்களூடாக இறைவன் எம்மை அழைத்து நிற்பது அவருக்கும் அவருடைய திருமகனுக்கும் சேவை செய்வதற்காக, பணிவிடக்கூடியவதற்காக எங்களை அழைத்து நிற்கின்றார். நாம் அவருடைய வழியில் பின்பற்றுவதற்காக, அவருடைய வழியில் நடப்பதற்காக வந்துள்ள நாம் அவருடைய மகனுக்கு சேவை செய்யும் போது, பணிவிடை செய்யும் போது இறைவனுக்கே சேவை செய்கின்றோம், பணிவிடை செய்கின்றோம். இதையே இன்றைய வாரம் முழுவதும் நமக்கு அழைப்பாக நாம் ஏற்று அதன்படி நடந்து செல்ல இறைவனிடம் வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் கல்வியில் சிறந்த முறையில் விளங்க துணை புரிய வேண்டுகின்றோம். அதே போல ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பெற்றோர்களை தந்தமைக்காக உம்மை வேண்டுகின்றோம். மேலும் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆசிரியர்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதே போல ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொடுத்த அழகிய இயற்கைக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு நாம் திருப்பாடல் 15 தியானிக்கின்றோம். பாவம் செய்யாதவரை கடவுள் முன் தைரியமாக நிற்க முடியும் என இத்திருப்பாடல் சொல்கிறது. நாமும் பாவ வாழ்வை விட்டு தூயவராய் வாழ இத்திருப்பாடலில் பங்கெடுப்போம். பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர்,
தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம், வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்று நாம் வாசித்த
வாழ்விற்கும் செயல் வாழ்விற்கும் போதனை கொடுத்த இறைவா நன்றி. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தது போல் நாமும் பணிக்கென எம்மை அர்ப்பணித்து வாழ வரம் தாரும். ஆமேன். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் நின்று காத்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் இறைவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவருடைய ஆசை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுக்குரிய அனைத்து மீதும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு என்றும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.